ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஃபிஷ் cannot டாக் அபவுட் வாட்டர். மீன், நீருக்குள் இருக்கும் மீன் நீரை பற்றி பேச முடியாது. அதான் சிஸ்டம். இவர் ஒரு GMO அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடைய அங்கத்தவரும் அரசாங்கத்துடைய அலுவலர். தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிளவின் பின்னணியிலும் ரணில் விக்ரமசிங்கே இருந்திருக்க முடியுமா? இந்த வைத்தியரும் தன்னுடைய எல்லைகளை கையாளும் பொழுது மிக நிதானமாக கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். அவர் எல்லா கட்சிகளையும் உடைத்தவர், ரெண்டாக பிளவோட வைத்தவர். அவர் சொல்லிக்கொண்டு வரைக்க விடுதலை புலிகளை கூட பிளவோட வைத்தவர். இப்பொழுது மொட்டு கட்சியையும் பிளவோட வைத்துள்ளார் என்று சொல்லியது. வைத்தியர் அண்மைய நாட்களிலே அரசியல் சார்ந்த சில அறிவிப்புகளை கூட வெளியிட்டிருக்கிறார். அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வழி சிவரில் அவர் போட்டிருந்தார்கள், இவ்விடத்தில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று தொடர்ச்சியாக போட்டிருந்தார்கள். நான் அந்த செயலாளரும் சொன்னேன், ஒரு பிரதேச சபை எப்படி போட வேண்டும் என்று சொன்னால், இவ்விடத்தில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று போடக்கூடாது. எங்கே வாகனத்தை நிறுத்த வேணுமோ அந்த இடத்தை சுட்டிக்காட்டி இங்கே வாகனத்தை நிறுத்துங்கள் என்று போட வேணும். சிங்கள பெருந்தேசியத்தினுடைய ஒரு கரம் செயற்படுகிறது. ஒரு சிங்கள வைத்தியர் ஒரு சிங்கள ஆள் கேட்டால் இருந்தால் சொன்னால் அது நடக்கும். தமிழ் வைத்தியர், தமிழ் சாதாரண பொதுமகன், தமிழ் இவ்வளவு குறைபாடுகள் கடந்த காலத்தில் இருந்தேன்னு சொன்னால், இன்று பொங்கி எழுந்த சாவச்சேரி சம்பவம் கடந்த காலத்தில் ஏன் இவற்றை விசாரிக்கவில்லை? நிலவரம். மதிநுட்பம் நூலோடுடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. வணக்கம் நேயர்களே, மற்றுமோர் நிலவரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் பற்றிய வர்த்தமானி அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இதனோடு இணைந்து பலதள போட்டிச் சூழல் இந்த முறை இலங்கை அரசியலிலே ஜனாதிபதி தேர்தலிலே இடம்பெறப் போகிறது என்கின்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தேசிய கட்சிகள் சார்ந்து இதை தவிர்த்து கட்சிகளுக்குள் இருக்கின்ற சிலர் சுயாதீனமாக போட்டியிடுவதற்கான சூழல்கள் கூட உருவாகி இருக்கிறது. நாங்கள் ஜனாதிபதி தேர்தல்களிலே போட்டியிடப் போகிறோம் என்ற அறிவிப்புகளை ஒரு சிலர் வெளியிட்டிருக்கிறார்கள். ரணில் விக்ரமசிங்க சுயாதீனமாக போட்டியிடுவதற்கான கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது என்ற செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இன்றைய நிலவரம் நிகழ்ச்சிக்கு மூத்த நிர்வாக அதிகாரி செல்வின் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். நான் ஆரம்பிக்கின்ற விடயம், இன்றைக்கு ஒரு ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜனாதிபதி தேர்தல், இந்த ஆண்டினுடைய ஜனாதிபதி தேர்தல் 2024 ஆண்டு நடைபெற இருக்கிற ஜனாதிபதி தேர்தல் இலங்கை அரசியலிலே எப்படி இருக்க போகிறது? இலங்கையினுடைய அரசியலில் இந்த 2024 ஜனாதிபதி தேர்தல் இன்னும் ஒரு அடுத்த மாறு நிலையாகத்தான் போகின்றது. ஏனென்று சொன்னால், ஒரு மிகப்பெரிய பொருளாதார சீரழிவுக்குள் நாடு ஏற்கனவே சிக்கப்பட்டு போயுள்ளது. அரசியல் ரீதியாக ஒரு ஸ்திரமற்ற நிலையற்ற தன்மை, குழப்பங்கள் நிரம்ப ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. போதைப்பொருள்காரரும் பாதாள உலகக்காரருடைய ஆதிக்கம் எல்லா இடமும் வியாபித்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலைமைகளில் இலங்கையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போவதற்கு சிந்திப்பவர்கள் ஒருபுறம், தமிழ் மக்களை பொறுத்தவரை தமிழ் மக்களுக்கு அவர்களுடைய எந்த விதமான கோரிக்கைகளுக்கும் செவி சாய்க்காமல் எல்லாவற்றையும் கடத்தியே போய் தொடர்ச்சியாக அதே பாணியில் இலங்கையை முன்னெடுத்து கொண்டு போகின்ற, அல்லது இந்த பொருளாதார பிரச்சனை, இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு, இப்படி பல்வேறு காரணங்களை காட்டி காலத்தை கடத்தி கொண்டு போய் தமிழ் மக்களை அப்படியே கரைத்து போகின்ற ஒரு நிகழ்ச்சி நிரல் இன்னும் ஒரு புறம். இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு இடையில் இந்த தேர்தல் தரப்போகின்ற செய்தி பல சிங்கள தரப்பில், தென்னிலங்கையில் சிங்கள மக்கள் மத்தியில் தாங்கள் முதன்மையானவர்கள் என்று கருதுகின்ற, தங்களுக்குள் கருதி கொள்ளுகின்ற பலர் தேர்தல் போட்டி போட முயல்கின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் அறிந்து கொண்டது போன்று ரணில் விக்ரமசிங்கே தற்போதைய ஜனாதிபதி, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, மக்கள் விடுதலை முன்னணியின் ஆண்ட்ரோகுமார் திசாநாயக்கா, இப்பொழுது தாமிக பெரர் அவர்களுடைய பேர் இருக்கின்றது, விஜயதாசா நீதியமைச்சருடைய பேர் இருக்கிறது, சரத் பொன்சேகாவுடைய பேர் இருக்கிறது, நிரம்ப பேர்கள் வரப்போகிறது. எல்லோரும் தங்கள் வாக்குக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்தை வாக்குகளை எடுக்கலாம்னு யோசிக்கின்றனமா, அல்லது அங்கே உள்ள தென்னிலங்கையில் உள்ள வாக்குகளை பிரிக்க நினைக்கணுமா என்று சொன்னால்,
வாக்குகளை பிரிக்க நினைக்கிறார்கள். அவர்களுக்கு தெரியும் தங்களுக்கு முழுமையாக இந்த தேர்தல் வெற்றியை உறுதிப்படுத்த முடியாது என்பது எல்லாருக்கும் தெரியும். எனவே இங்கென்ற ஒரு மிகப்பெரிய குழப்பகரமான நிலைமை ஒன்றை தோற்றுவிக்கின்றது. இது இந்த குழப்பத்தின் எதிர்வழி எங்கே போகும் என்று சொன்னால், இலங்கையின் பொருளாதாரம் 2048ஆம் ஆண்டல்ல, அதற்கு பிறகு இன்னும் ஒரு 25 வருஷத்துக்குள்ளே மீண்டெழுமா என்பது கேள்விக்குறியாக வரும். அதே வேளையில் தமிழ் மக்களுடைய எங்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கு ஒரு பொறுப்பு வாய்ந்த தரப்பாக தென்னிலங்கையில் நாங்கள் ஒரு தரப்பையும் அடையாளம் காண முடியாமல் போகும். சரி, இந்த ஒரு ஒருவரையும் அடையாளம் காண முடியாத நிலை உருவாக போகிறது. இது ஒரு புறம் தமிழர் தரப்பு சார்ந்த ஒரு அரசியலாக இருக்கிறது. ஆனால் தென்பகுதி இந்த தேர்தலை எப்படி எதிர்நோக்க போகிறது? ஏனென்றால் இதில் இருக்கின்ற சில முகங்கள் ஏற்கனவே பெரும்பாலான முகங்கள் மக்கள் மத்தியிலே பரிச்சயமானவை. சரத் பொன்சேகா ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட ஒருவர். விஜயதாச ராஜபக்ச இன்றைக்கு நீதியமைச்சராக இருக்கின்ற ஒருவர். சஜித் பிரேமதாச ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட்ட ஒருவர். அனுரகுமார திசாநாயக்க போட்டியிட்ட ஒருவர். ரணில் விக்ரமசிங்க போட்டியிட்ட ஒருவர். கிட்டத்தட்ட பெரும்பாலான முகங்கள் தம்மிக்க இன்றைக்கு ஒரு பெரும் தொழிலதிபராக முகம் காட்டப்படுகிற ஒருவர். ஒரு சூழலிலே ஒரு உரையாடல் சார்ந்து பார்க்கிற போது தென்னிலங்கை அரசியல் இனி யாரை நம்புவது? ஒரு கட்சி சார்பற்ற ஒரு அரசியலை நோக்கி நகர்கிறதுவா என்கின்ற ஒரு சூழல் உருவாகிறதுவா? இந்த கட்சி சார்பற்ற என்பது இது எப்பயோ இந்த நகருகின்ற இந்த விடயம் துவங்கிவிட்டது. ஆரம்பத்தில் 2 பாரம்பரிய கட்சி அல்ல 3 கட்சிகள், இடதுசாரி கட்சிகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி என 3 கட்சிகள் சிங்கள மக்கள் மத்தியில் முதன்மை கட்சிகளாக இருந்தன. இடதுசாரிகளுடைய கட்சிகள் அப்படியே உடைந்து சிதறி போய்விட்டது. இலங்கையினுடைய திறந்த பொருளாதாரத்தின் கீழ் எல்லாம் உடைந்து போய்விட்டது. பின்பு பச்சை கட்சியா அல்லது நீல கட்சியான்னு சொல்லிட்டு சிவப்பு கட்சி என்ற இடதுசாரி கட்சியில் இல்லாமல் போன இடத்துல பின்பு இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியா அல்லது யூஎன்பியான்ற ஐக்கிய தேசிய கட்சியான்ற நிலைமை இருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியினுடைய வாக்கு வங்கி பெரும்பாலும் நகரமும் வர்த்தக சமூகம் அப்படி முதலாளித்துவ சமூகம் சார்ந்ததாக ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடைய சமூகம் இயலுமானவருக்கு அவருடைய வாக்கு வங்கி கிராமியம் சார்ந்ததாக இருந்தது. பின்பு இது எல்லாமே அடிபட்டு போனது. இந்த 2 கட்சிகளும் ஒரே நிலைக்கு வந்தன. கலப்பு பொருளாதாரம் மாறி ஒரு முதலாளித்துவ சந்தை பொருளாதாரத்துக்குள்ளேயே 2 கட்சிகளும் முழுமையாக இறங்கிவிட்டன. அதுக்கு பிறகு கட்சிகளுக்கிடையில் பாரதூரமான கொள்கைகள் என்ற ஒரு விஷயம் இருக்கவில்லை. கொள்கைகள் என்ற ஒரு விஷயம் இல்லாமல் போன பிறகு இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போகிறதும் அந்த கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு வர்றதுமாக மாறி 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 இருக்கின்ற ஒரு நிலைமை ஒன்று வந்தது. ஒரு காலகட்டத்தில் கட்சி மாறினால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று இருந்தது. பிறகு அது கட்சி மாறலாம் என்ற ஒரு தளர்ச்சியிலேயே கொடுத்த மூலம் இந்த கட்சிகளுடைய கொள்கை ரீதியான வேறுபாடு இல்லாமலே போனது. இன்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருப்பார், நாளைக்கு இன்னொரு கட்சியில் இருப்பார், இல்லையா இன்னொரு புது கட்சிக்கு போவார். இப்படி இந்த இலங்கையிலிருந்த நீண்ட பாரம்பரியம் மிக்க அந்த தென்னிலங்கை கட்சியுடைய தனித்துவம் இல்லாமல் அடித்து உடைக்கப்பட்டு விட்டது. இப்படி இந்த பாரம்பரிய கட்சிகள் என்ற அந்த இது தொடர்ச்சி எங்களிடம் தமிழ் மக்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதுவும் வலுவிழந்து போகிறது அடிப்படையில். அப்போ சிங்கள மக்களை பொறுத்தவரை இன்றைய நிலைமையில் என்றால் சிங்கள மக்களுடைய இன்னமும் ஒரு 60-80% மக்கள் கிராமிய வாழ்க்கையெல்லாம் இருக்கிறோம் தென்னிலங்கையில். அதில் 80% என்று சொல்ல முடியாது, ஒரு 60-70% மக்கள் கிராமிய வாழ்க்கையை கொண்ட சிங்கள மக்களாகத்தான் அவர் இருப்பார்கள். அவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய தங்களுடைய இயல்பான வாழ்க்கை தான் அவர்களுக்கு முக்கியமானது. அவர்களுக்கு வேறு எந்த விடயங்களும் முக்கியமல்ல. எனவே அவர்களை பொறுத்தவரை தங்களுடைய நாளாந்த வாழ்க்கை, இயல்பு வாழ்க்கை, தங்களுடைய வாழ்வாதாரம் அடிப்படையில் எப்படி போக வேண்டும் என்பதில் தான் அவர்கள் அக்கறை கொண்டு தாங்கள் யாருக்கு வாக்களிப்பேன் என்பதை தீர்மானிப்பார்கள். அப்போ ஒரு பக்கம் இந்த மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி திடீரென்று உருவாக்கிவிட்ட அந்த வரிசை யூகம், இந்த வரிசை யூகத்தினால் திடீரென்று பற்றாக்குறை யூகம், விலை உயர்வு யூகம், இதை 3ம் நடந்து கொண்டிருந்த இடத்தில் திடீரென்று ரணில் விக்ரமசிங்க நான் இந்த வரிசை யூகத்தை இல்லாமல் செய்கிறேன் என்று சொல்லி ஒரு தற்காலிகமாக ஒரு வழி நீக்கி நிவாரணம் மட்டும் கொடுத்துருக்கின்றார். அப்போ இது கொஞ்சம் பரவாயில்லை போல இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அந்த இயல்பு வாழ்க்கையை கொஞ்சம் கொண்டு போகலாம்னு நினைக்கிற மக்கள் அப்படி சிந்திக்கிறார்களும் இருப்பினும். ஜேவிபியை பொறுத்தவரை ஜேவிபி கிராம மட்டங்களில் அந்த சமூக மாற்றங்களை தூண்டி வந்தாலும் கூட ஒரு இனத்துவ தேசியவாதத்தின் அடிப்படையில் தான் கட்டமைக்கின்றது.
எனவே அவர்களால் பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியவில்லை. இதுவரை தங்களை நிரூபிக்கவே இல்லை. அவரை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பை குறைந்தது செய்திருக்க வேண்டுமென்றால் மாகாண சபை மட்டத்திலேயாவது கட்டி எழுப்பி இருக்க வேண்டும். ஒரு மாகாணத்தை முழுமையாக வென்று, எப்படி இந்தியாவில் கெஜ்ரிவால் டெல்லியை எடுத்து தான் செய்து காட்ட வழிகிட்டாரோ அதுபோல் இவருக்கு ஒரு மாகாணத்தை வென்றெடுத்து அந்த மாகாணத்தை முழுமையாக செய்து காட்டியிருந்தால் ஒரு முன்மாதிரி மாடல் என்று சொல்கிறது வந்திருக்கும். அவர்கள் இதுவரையும் அதை செய்யவே இல்லை. எனவே அவர்கள் சாதிப்பார்களா இல்லையா என்றால் அதுவும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. சயீத்தை பொறுத்தவரை அந்த கட்சி அவருக்கு எதுவுமே அவருக்கு சான்றாதாரம் இல்லாமல் இருக்கிறது. செய்வாரா செய்ய மாட்டாரா, அவருடைய ஆளுமை என்ன, அவர் என்னது செய்வார், அவரோட உள்ள அணியினர் யார், கொள்கை யார், நிரம்ப குழப்பம் அங்கே இருக்கு. அப்போ தென்னிலங்கை மக்களை பொறுத்தவரை சாதாரண பெரும்பான்மையான கிராமங்களில் வாழுகின்ற, நகரத்துக்கு புறம்பாக வாழுகின்ற மக்களை பொறுத்தவரை அவர்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு எது சௌகரியமோ அதை மட்டும்தான் பார்ப்பார்கள். வேறு எந்த அரசியலையும் அவர்களுக்கு தேவையில்லை. என்ற இலங்கை ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தால் மிக நீண்ட காலமாக தன்னை தற்காத்து கொண்ட தீவு. இங்கு ஒரே ஒரு புது மாற்றம் வரப்போகின்றது. தம்மிக பெரேரா என்கின்ற அவர் இந்த தேர்தலுக்கு புதுப்பெயராக இருந்தால் அது நகரம் சார்ந்த வர்த்தக சமூகம் சார்ந்த நகரம் சார்ந்த வாக்குகளை ஒரு வகையில் ஆட்டவழிக்கிறோம். ரணிலுக்கான ஒரு வாக்கு வங்கி வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது. சரி, இந்த விடயம் இருக்கிற போது இன்னொரு கேள்வி இருக்கிறது. எப்படி என்றால் ரணில் விக்ரமசிங்க சார்பில் இன்றைக்கு கட்டுப்பணம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சுயேட்சையாக போட்டியிடப் போகிறேன் என்கின்ற ஒரு அறிவிப்பு ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி சார்ந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு பாரம்பரியம் மிக்க கட்சியினுடைய தலைவர், அது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம், அந்த கட்சி தோற்றிருக்கின்ற போதிலும் சரி அதனுடைய ஒரு தலைமைத்துவம் சார்ந்து இருந்தவர். ஏன் அந்த கட்சி சார்ந்து போட்டியிடாது ஒரு சுயேட்சை சார்ந்து சுயாதீனமாக போட்டியிடுதல் என்கின்ற நிலைப்பாட்டை நோக்கி நகர்ந்திருக்கிறார்? ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய அரசியல் தந்திரோபாயம் சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச சில நாட்களுக்கு முன்பு பேசியிருந்தார். அவர் எல்லா கட்சிகளையும் உடைத்தவர், ரெண்டாக பிளவோட வைத்தவர். அவர் சொல்லிக்கொண்டு வரைக்க விடுதலை புலிகளை கூட பிளவோட வைத்தவர். இப்பொழுது மொட்டு கட்சியையும் பிளவோட வைத்தவர் என்று சொல்கிறார். அதில் ஓரளவுக்கு ஏற்கக்கூடிய உண்மைகள் உண்டு. எனவே அவர் இப்பொழுது எல்லாத்தையும் பிளவுபட வைத்து அதற்குள் தான் உதிரிகளாக ஆதரவை பெற்று தான் வெல்லலாம் என்று யோசிக்கின்றார். அப்படி அவர் யோசிக்கின்றபடியில் ஒரு கட்சி என்று போய் அந்த கட்சி கூடாக தன்னை கொண்டு வந்தால் அந்த கட்சியினுடைய நிபந்தனைகளுக்கு தான் அடிபடிய வேணும். அல்லது கட்சி என்ற ஒரு பெரும்பான்மை அங்கே இருக்கும், அந்த பெரும்பான்மை சொல்லுகின்ற தீர்மானத்துக்கு தான் கட்டுப்பட வேணும். அப்படி ஒரு கட்சி என்று இல்லாமல் தான் தனியாளாக சுயேட்சையாக நின்று கொண்டு கேட்க வலிக்கிறும்போது உதிரிகளாக எல்லா கட்சியில் உள்ளவர்களே உதிரிகளாக தனக்கு ஆதரவாளர்களாக மாற்றுவது எப்படி என்பது பற்றி ஒரு தந்திரோபாயத்தை அவர் யோசிக்கின்றார் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியாயின் அவர் ஒரு நாடாளுமன்ற தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் சார்ந்த ஒரு இலக்கு அது சார்ந்து சிந்திக்காமல் வெறுமனவே ஜனாதிபதி தேர்தல் தன்னுடைய பதவி சார்ந்து சிந்திக்கிறார் என்கின்ற ஒரு கருத்தியலை நோக்கி வர முடியும். அவருடைய சிந்தனை இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியது மட்டும்தான். எனவே இந்த பொருளாதாரத்தை மையப்படுத்தியதுக்கு அவருக்கு இந்த உதிரிகளாக பார்லமெண்டத்தின் அந்த 200 அங்கத்தவர்களும் உதிரி அங்கத்தவர்களாக இருந்தாலே அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். சரி, அவருக்கு தான் நினைக்கிறத கொண்டு போவார் என்று அவர் ஒவ்வொருத்தரோடையும் டீல் போடுவார். போட்டுவிட்டு தான் நினைக்கிறத மட்டும் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அவருக்கு இந்த பார்லமெண்டத்தில் உள்ள அனைத்து அங்கத்தவர்களும் தனித்தனி உதிரிகளாக இருப்பது அவருக்கு மிகவும் சௌகரியமான. அப்படியாய் நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாமல் ராஜபக்ச சொல்லியிருந்தது போல பெரும்பாலான கட்சிகளை பிளவு தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிளவின் பின்னணியிலும் ரணில் விக்ரமசிங்கே இருந்திருக்க முடியுமா? இருக்கலாம், மறப்பதற்கு காரணங்கள் இல்லை. சரி, இப்படி ஒரு தென்னிலங்கை அரசியல் சூழ்நிலை இருக்கிற போது தமிழ் தரப்பிலே ஒரு குறிப்பிட்ட தரப்பு இந்த பொது வேட்பாளர் என்கின்ற உரையாடலை ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது சார்ந்து ஒரு உடன்படிக்கை சார்ந்து அரசியல் கட்சிகளோடு ஒரு உடன்படிக்கை சார்ந்து சிவில் அமைப்புகள் சார்ந்து முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த சிவில் அமைப்பினுடைய பிரதிநிதியாக நீங்களும் இருக்கிறீர்கள். மக்களுக்கு இன்று வரைக்கும் அந்த கேள்வி இருக்கிறது, உண்மையிலே மக்களை ஏன் பொது வேட்பாளர் தேவை என்கின்ற சிந்தனாவாதத்தோடு இவர்களுக்கு ஏதும் ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கிறதுவா அல்லது இவர்கள் யாராலும் இயக்கப்படுகிறார்களா என்கின்ற அடிப்படை கேள்விகளோடு இன்னமும் மக்கள் இருக்கிறார்கள். எதற்காக எங்களுக்கு பொது வேட்பாளர் தேவைப்படுகிறார்கள் என்று சிவில் சமூகத்தினர் நினைக்கிறார்கள்?
இலங்கையினுடைய தேசிய அரசியலை முழுமையாக நாங்கள் விளங்கி கொண்டால் அது 48ஆம் ஆண்டுக்கு பின் அல்ல, 1930கள் அல்லது அனகாரிக தர்மபால காலத்தில் இருந்தே நாங்கள் விளங்கி கொள்ள முற்பட்டோம் என்றால் தென்னிலங்கையில் சிங்கள தலைவர்கள் மாறுவார்கள், கட்சிகள் மாறும், ஆட்சியாளர்கள் மாறுவார்கள். ஆனால் பெருந்தேசியவாதத்தை கட்டமைக்கின்ற அந்த நிகழ்ச்சியினர்கள் ஒரு நாளுமே மாறியது கிடையாது. வருகின்ற எல்லா தலைவர்களையும், எல்லா அரசியல் கட்சிகளையும், எல்லா ஆளுந்தரப்புகளையும் கையாளக்கூடியதாக ஒரு தரப்பு இருந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியினர்களை தொடர்ச்சியாக எந்தவித தளர்வுமின்றி தடுமாற்றமும் நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றது இன்று வரை. அதனை மீறி இந்த இனத்துவம் சம்பந்தமான தீர்மானங்களை எந்த ஒரு ஆளுங்கட்சி தலைவரும் எடுக்க முடியாது. இன்று இலங்கை இவ்வளவு அரசியலில் சின்னாபின்னமாக சேரி போயிருந்தாலும் கூட அந்த பின்னால் இருக்கின்ற அந்த மறைகரங்கள் மிக தெளிவாக அரசாங்கத்தின் கட்டமைப்பின் ஊடாக தங்களுடைய நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கின்றன. புதிய ஆட்சியாளர்கள் யார் வந்தாலும் கூட அந்த நிகழ்ச்சிகள் வனவள திணைக்களம் ஊடாக, வன சீவராசியல் திணைக்களம் ஊடாக, தொல்லியல் திணைக்களம் ஊடாக, மகாவலி திணைக்களம் ஊடாக, சுற்றுலாத்துறை திணைக்களம் ஊடாக, மீன்பிடி அமைச்சின் ஊடாக, இப்படி எல்லாத்தின் ஊடாகவும் அது நிகழ்த்தப்படும். எனவே நாங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசியல் குழப்பங்களால் எங்கள் மேல் செய்யப்படுகின்ற இன ஒடுக்குமுறை, இன அழிப்பு முறையும் தளர்ந்து போகப் போவதில்லை, அல்ல தாமதிக்கப்பட போவதில்லை. எனவே நாங்கள் அங்கு நடக்கிற குழப்பங்களுக்குள் நாங்களும் போய் சேர்ந்து நாங்களும் குழம்பி போய் உதிரிகளாக சிதறிப்போய் இருக்க முடியாது. எனவே நாங்கள் மிகவும் கவனமாக எங்களை நாங்கள் திரட்ட வேண்டி இருக்கின்றது. இந்த பனி பெய்திருந்தால் இந்த பனி மிகவும் மென்மையானதை கையில் எடுத்தாலே கரைந்து போய்விடும். ஆனால் அதை எடுத்து ஒரேடியாக இறுக்கி பொத்தி பிடிச்சி அமர்த்தி எடுத்து பனியை திரட்டிங்கன்னா ஒரு மிகவும் கடினமான ஒரு ஐஸ் கட்டியாக மாறும். அதுபோல் இன்று எங்கள் சமூகத்தை உதிரியாக 2015க்கு பின்பு 2009க்கு பின் 15 வருடங்களாக உதிரியாக ஏதுமற்றிருந்த சமூகம் தொடர்ச்சியாக விட்டமெண்டா இந்த இப்படியே கரைஞ்சு போயிடும். இரண்டு அங்களோட இனத்துவ நிகழ்ச்சி என்றது வேகமாக நடத்தப்பட்டது. அந்த ஒரு இனத்துவ நிகழ்ச்சி நிரலுக்கான ஒரு தடுப்பாகத்தான் பொது நிச்சயமாக. எனவேதான் பொது வேட்பாளர் என்பது அல்ல. எனவே நாங்கள் எங்களை திரட்சியாக உருவாக்குவதற்கு எங்களுக்கு ஒரு சூழ்நிலை கிடைத்திருக்கிறது. அது இந்த ஜனாதிபதி தேர்தல் இடையில் வந்தது. 2009க்கு பின்னால் இந்த 15 வருட ஆண்டுகளை நாங்கள் 3 ஐந்துகளாக பிரிக்கலாம். முதல் 5 அந்த யுத்தத்தின் தோல்வியும் அதிர்ச்சியும் தாங்க முடியாமல் இருந்தது. 2வது 5 நாங்கள் எவ்வாறு மீண்டெழப் போகின்றோம் என்ற பல கேள்விகளை கொண்டிருந்தது. 3வது 5 பல தரப்புகளால் எங்களை கையாள முற்பட்டார்கள். இப்போது அந்த பல தரப்புகள் கையாள முற்படுகின்ற ஒரு காலகட்டமாக நீங்கள் வரையறை செய்கிறீர்கள். அப்படி இந்த சிவில் சமூகத்தை வைத்து இன்னொரு தரப்பு கையாள்கிறதுவா? அந்த நீங்கள் கேள்வி கேட்பதற்கு நியாயம் இருக்கின்ற. ஏன்னா அப்படித்தான் கடந்த காலமே இருந்தது. ஏதோ ஒரு தரப்பு யாருக்கு பின்னால் எங்கேயாவது ஒரு நூல் இருக்காதா, ஒரு இன்னும் ஒரு வருது கையில் நூல் போட்டு இது நிச்சயம் தமிழ் மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும், கேட்க வேண்டும் அந்த கேள்விகளை. நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இப்பொழுது இந்த பொது கோட்பாட்டிற்காக ஒரு பொது வேட்பாளரை இந்த ஜனாதிபதியில் நிறுத்துகின்றது என்கின்ற விஷயம், பொது கோட்பாடு என்பது தமிழ் மக்களை திரள வைத்து ஒரு தேசமாக கட்டமைக்க வேண்டும் என்பது, அது அந்த பயணத்தில் இடையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் வருகின்ற காரணத்தில் அந்த ஜனாதிபதி தேர்தலை கையாளுவதற்காக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அதன் மூலம் மக்களின் திரட்சியை உத்வேகப்படுத்துவது. இதற்கு பின்னால் என்னுடைய மனச்சாட்சிக்கும் எனக்கும் தெரிந்த வகையில் எந்த ஒரு மறைகரங்களும் இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல. சரி, ஒரு மறைகரங்கள் இல்லை, அது சில வேளைகளிலே அங்கே கையொப்பம் வைத்திருக்கிற ஒருவரினுடைய சான்றாக பொது வழிகளிலே முன்வைக்கலாம். ஆனால் சந்தேகம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு சிங்கள பெருந்தேசியத்தினுடைய ஒரு கரம் செயற்படுகிறது, அது அரசியலை கட்டுப்படுத்துகிறது என்கின்ற ஒரு கருத்தியலை முன்வைத்திருக்கிறீர்கள். அது காலகாலமாக அரசாங்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஒரு கரத்திற்கு, அந்த ஒரு கரம் ஒரு அரசியலை மேற்கொள்ளுகிற போது அந்த கரத்திற்கு ஒரு மறுபுறத்திலே ஒரு எதிர்ப்பை அல்லது நாங்கள் இருக்கிறோம் என்கின்ற ஒரு தடுப்பு ஒரு அணியை முன்வைக்கக்கூடிய
ஒரு பலமும் ஒரு அரசியல் ரீதியான கருத்து நிலையும் இன்றைக்கு இருக்கிற சிவில் சமூகத்திடம் இருக்கிறதுவா என்கின்ற கேள்வியும் நியாயமானது தானே? நிச்சயமாக என்ன நாங்கள் நிரம்ப எங்களுடைய கல்வி எங்களை சிந்திக்கப்படவில்லை. எங்களுடைய போராட்டம் எங்களை நிமிர்ந்து பேச முடியாமல் செய்தது. இலங்கையினுடைய ஒடுக்குமுறை எங்களை மௌனித்தது. எங்களுடைய கல்விமான்கள் புத்திஜீவிகள் எல்லாம் பேச முடியாதவர்களாக மாறினார்கள். குடிசார் சமூகத்தின் தலைவர்கள் எல்லாம் ஒடுங்கி போனார்கள். இப்படியான காலம்தான். இதற்குள் யாராவது கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு வகையில் நின்று நிதானித்து 15 வருடங்களுடைய அந்த அமைதியான இதுக்கு பின்னால் மீண்டும் சிந்தித்து கதைக்கின்ற நேரமாக வந்திருக்கின்றார்கள் என்றால் அதை மறுகரமாக நாங்கள் அதை மறைகரங்களுடைய முயற்சியாக சொல்லாமல் இதுவரையும் எங்கோ கிடந்த விதைகள் தூங்கி கிடந்த விதைகள் எங்கேயோ ஒரு சூழ்நிலைகள் ஏற்படைக்க வெடித்து முளைகெடுத்து வெளியிலே வருகின்றன என்று நாங்கள் ஏன் யோசிக்கக்கூடாது? சரி, முளைத்து வெளிவருகிறது. ஆனால் இது சார்ந்த ஒரு புரிதல் ஒட்டுமொத்த சமூகத்திடமும் நீங்கள் சொல்லுவது போல ஒட்டுமொத்த ஒவ்வொரு தனிநபர்களிடமும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும் நியாயமானது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் எடுக்கின்ற முன்னெடுப்பிற்கு எந்தளவு தூரம் பொதுமக்களிடம் இனி சிவில் சமூகம் போய் தெளிவுபடுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள் என்னுடைய நேர்காணலில் கூட. ஆனால் அரசியல்வாதிகளிடம் கூட இந்த புரிதல் இல்லையா? அரசியலில் ஏற்கனவே இருப்பவர்கள் ஏதோ ஒரு வகையில் தமிழ் தேசியம் தவிர்ந்த ஏனைய விஷயங்களில் ஒவ்வொரு நிலைப்பாட்டையோ ஒவ்வொரு உறவுகளை பல அரசியல் தரப்போடு கொண்டிருப்பார்கள். எனவே அவர்கள் எடுத்தவுடனே அந்த உறவுகளை எல்லாம் முறித்து போட்டு இங்கு வந்து இதுக்குள்ளே நிற்பது என்பது அவர்கள் கடினமான. அப்படியாயின் தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற சில தரப்பினர் வேறு அரசியல் பேசுகிற தரப்பினரோடு இணக்கமான அரசியலை முன்வைக்கிறார்கள், இணக்கமான அரசியலை மேற்கொள்ளுகிறார்கள் என்கிறீர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அணுகுமுறைகள் கோட்பாடுகள் இருக்கும். அவர்கள் ஒரு பாராளுமன்ற தரப்பாக இருக்கும்போது தன்னுடைய தொகுதி மக்களுக்கு ஏதாவது வாங்க வேணும், ஏதாவது கிடைக்க வேண்டும் என்று அதற்காக பேசியிருப்பார்கள். தங்களுடைய ஏனைய தேவைகளை முன்னுரிமைகளை கவனிப்பதற்காக கூட அணுகுமுறையை கையாண்டிருப்பார்கள். அப்படி பல்வேறு காரணங்களும் அவர்கள் என்ன யோகிகள் ஞானிகளா? எல்லாவற்றையும் திறந்து விட்டு போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தாங்கள் துறவிகளாக இருப்பதற்கு இல்லை தான். அந்த கட்சிக்கு தேவை இருக்கும், கட்சியுடைய அரசியல் நிலைப்பாட்டு கூட தேவை இருக்கும். எனவே பல்வேறு தூதுராலயங்கள் அவர்களை கையாள முற்பட்டிருக்கும், இல்லை ஆலோசனை கூற முற்பட்டிருக்கும், அழுத்தம் கொடுக்க முற்பட்டிருக்கும். இப்படி எல்லாம் இருந்திருக்கும். நாங்கள் மறுக்கக்கூடாது. எங்களுடைய அரசியல் தளம்ன்றது பல பேர்களால் கடந்த காலத்தில் இயக்கப்பட்டது, அழுத்தம் கொடுக்கப்பட்டது, ஊக்குவிக்கப்பட்டது, எல்லாம் செய்யப்பட்டது. எனவே நாங்கள் அதிலிருந்து விடுபட்டு இன்றைக்கும் நாங்கள் இலங்கையில் தமிழருடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்றால் இந்தியாவால் தான் முடியும் என்று சொல்லிட்டு நாங்கள் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம். எனவே இந்தியாவை ஒரு தரப்பாக நாங்கள் கைவிட முடியாமலே இருக்கின்றோம். ஆனால் மறுவகையில் ஏதாவது போராட்டங்கள் நடக்க இந்தியாவை அமைதியாக்கும் படையினால் கொல்லப்பட்ட யாழ்ப்பாண வைத்தியசாலையில் கொல்லப்பட்டவர்கள், அல்லது பிரம்படியில் கொக்குவில் கொல்லப்பட்டவர்கள், இப்படி என்ற ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி விஷயமாக தூக்குறோம் தான். ஒரு பக்கத்தால் அதையும் சொல்லுறோம், மற்ற பக்கத்தால் நாங்கள் இந்தியா தான் எங்களுக்கு வேணும், இந்தியா தவிர்க்க முடியாத அபிவிருத்திய பங்காளி, அரசியல் பங்காளி என்று சொல்கிறோம். இங்கே அதே போல் மேற்குலகத்தை போய் நிற்கிறோம். நீங்கள்லாம் எங்களுடைய மனித உரிமைகள் பொறுப்பு கூற எல்லாத்துக்கும் நீங்கள்லாம் மறுமொழி சொல்ல வேணும், இந்த இந்தியா அந்த விஷயத்தில் முன் வராது, எனவே நீங்கள்லாம் எங்களுக்காக வர வேணும்னு சொல்லி இந்தியாவுக்கு பிரியமில்லாத நாடுகளோடு கூட புலம்பெயர் சமூகம் பேசுகிறது தானே. அப்போ நிரம்ப முரண்பாடான சக்திகளுக்கு மத்தியில் நாங்கள் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறோம், எங்களுடைய இருப்பை கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. மிக கவனம். ஆனால் அப்படி என்ன கவனம் சும்மா யார் ஒரு பக்கத்தில் இழுக்கிறது செய்ய நாங்கள் போக முடியாது. எங்களுக்கு கொண்டு ஒரு திசை இருக்க வேணும், எங்களுக்கு கொண்டு ஒரு வெளிநாட்டு அந்த தெளிவு, அந்த ஒரு வெளிநாட்டு உறவு சார்ந்து எல்லோரும் இழுக்கிறார்கள் என்கின்ற நிலைப்பாடுகள் சார்ந்து ஒரு தெளிவு இன்றைக்கு வடக்கு கிழக்கிலே இருந்து ஒரு தமிழ் தேசிய அரசியல் சித்தாந்தங்களை பேசி வாக்கு பெற்றிருக்கிற தரப்பினரிடம் இருக்கிறது. இல்லை எதுவுமே எந்த தெளிவுமே இல்லை. காலத்துக்கு காலம் மாறி உண்மையில் இப்போ உதாரணமாக எங்கள் அமரர் சம்பந்தன் அவர்கள் அரசியல் இருக்கும்போது அவர் கூடிய அளவில் இந்தியாவை நம்பினார், டெல்லியை நம்பினார். மேற்கத்திய நாடுகள் அழைத்த போது அந்த அழைப்புகளை கூட விசாரிக்க மறுத்தார். என்றால் மிக தெளிவாக நம்பினார் இந்தியாவை தாண்டி எதுவுமே நடக்காது. அங்கே அவரிடம் ஒரு அரசியலில் ஒரு தெளிவு இருந்தது. நான் இந்தியாவை நம்பி மட்டும்தான் நாங்கள் விட வேணும், இந்தியாவுக்கு நாங்கள் இந்த சிக்கனை பிடித்தேன் என்று சொல்லிட்டு சொல்கிற மாதிரி அவர் இந்தியாவை பிடித்து கொண்டார். பிற ஒரு கட்டத்தில் இந்தியா ஒரு விஷயத்தையும் ஒரு முன்னேற்றமாக நிரூபிக்கவில்லை என்ற பயம் அவருக்கு வந்தபோது அவர் யோசித்தார்,
இலங்கையை தவிர இலங்கை தீர்மானம் எடுத்து இலங்கையின் பாராளுமன்றத்துக்கு ஊடாக ஏதாவது அடைந்தால் சரி, வேறு யார் வந்து சொல்லியும் இலங்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை இப்போ என்ற ஒரு நிலைமை வந்தபோது அவர் இந்திய பிரதம மந்திரி மோடி அவர்களுடைய அழைப்பை கூட அவர் போகாமல் விட்டார். அவர் ஒவ்வொரு கட்ட விரக்தியின் மறைக்க ஒவ்வொரு தெரிவில் மறைக்க அவர் மாறிக்கொண்டு வந்தார். பிறகு இந்தியாவுக்கு கூட போகாமல் இங்கே இலங்கையினுடைய அரசியல்வாதிகளை ஏதோ ஒரு வகையில் நம்பி நாங்கள் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும்னு சொல்லி நம்பிக்கொண்டே இருந்தார். இங்கே தான் இது மேற்குலகம் கூட எல்லாம் சொன்னது, நாங்கள் என்னதான் அழுத்தம் கொடுத்தாலும் கடைசியில் முடிவெடுக்க வேண்டியது இலங்கை அரசும் இலங்கை மக்களும் இலங்கையின் அரசியலுக்கு உட்பட்டு. எனவே அவர் நம்பினார் இங்கே தான் நான் இருக்க வேண்டும், இங்கே தான் எல்லாம் செய்ய வேண்டும்னு நம்பினார். இப்போ என்ன நடக்குன்னு சொன்னால், இப்போ இனி வர்றவர்களுக்கு யாருக்கு எந்த அரசியல் இருக்குது? அவராவது அப்படி ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். ஆனால் இனி இருக்கக்கூடிய அவருக்கு பிறகு தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே இருக்கிறார்கள் யாருக்கு என்ன தெளிவான நிலைப்பாடு இருக்குது, எந்த நாட்டோடு எப்படி உறவாடுவது என்பது பற்றி. எனவே நாங்கள் எல்லாவற்றையும் மீள இப்போ நான் கூறுவதன் மூலம் அப்படியே நாங்கள் இது ஒரு புது திசைக்கு நாங்கள் தீர்மானித்து விட்டோம், ஒரு புது அரசியல் வெளிநாட்டு கொள்கையை வரையறுத்து விட்டோம், அவர்களுடன் தான் நாங்கள் பேச போகின்றோம், மற்றவருடன் பேச மாட்டோம் என்றெல்லாம் இல்லை. அது இந்த புதிய இப்பொழுது நாங்கள் இந்த பொது கட்டமைப்பு ஊடாக நாங்கள் தமிழர் தேசத்திற்கான தமிழரை தேசமாக கட்டமைக்கின்ற அந்த இதற்கான ஒரு பொதுச்சபை ஒன்றை உருவாக்குகின்றோம். சரி, அந்த பொதுச்சபையை உருவாக்குகிறீர்கள். அதிலே கையொப்பமிட்டு இருக்கிற சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், சில அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்களை நாங்கள் பொதுவெளிகளிலே பெரும்பாலும் அறிந்திருப்போம். நான் நினைக்கிறேன், என்னுடைய அவதானிப்பு சரியாக இருந்தால், தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கிற பாராளுமன்ற பிரதிநிதித்துவங்களை பெற்றிருக்கிற 4 உறுப்பினர்களை சார்ந்த கட்சிகள் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள். ஏனைய கட்சிகள் பெரும்பாலும் அதிலே கையொப்பமிடவில்லை. 12 பிரதிநிதித்துவம் என்று சொல்லப்படுகிற போது 8 உறுப்பினர்களை கொண்டிருக்கிற 2 கட்சிகள் கையொப்பமிடவில்லை. 1-2 இலக்கங்களை கொண்டிருக்கிற கட்சிகள் சார்ந்தவர்கள் தான் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே இன்னொரு கூட்டு என்று அறிவித்திருக்கிறார்கள். அதிலே 3 ஒரு கூட்டு என்கின்ற ஒரு விடயத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஒருவர் தனித்து இயங்குகிறார், இதுவரைக்கும் அந்த கூட்டுக்குள் இல்லாமல். இப்படி இருக்கிற போது ஒரு பெரும்பான்மை அற்று மக்களினுடைய பெரும்பான்மை ஆதரவை பெற்ற தரப்பினர்களை தவிர்த்து இந்த மக்கள் சார்ந்த ஒரு அமைப்பு உருவாக்கப்படுகிறதுவா என்கின்ற கேள்வியும் இயல்பானது தானே. தவிர்த்து என்று சொல்லி இங்கு பொருத்தமல்ல. அவர்கள் வர விருப்பம், அவர்களோட வருகைக்காக காத்திருக்கின்றோம். என்ன அவரோட உட்கட்சி போராட்டம் நடக்கின்றது. அவர்கள் நிரம்ப விடயங்களில் தங்களுக்குள் தீர்மானங்களை எடுக்க வேண்டி இருக்கின்றது. சிலர் அவர்களுடைய கட்சிக்குள் சில உரத்து பேசுவதனால் அங்கு குழப்பங்கள் இருக்கின்றது. அவைகளை எல்லாம் தாண்டி அந்த கட்சியும் தமிழ் தேசத்தை கட்ட வேண்டும் என்ற அந்த குறிக்கோளின் பேரால் முன்வரும் என்கின்றதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம். ஆனால் சொல்லுகிற போது இந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடலை நான் மேற்கொண்டிருக்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர் விக்னேஸ்வரனை நான் ஒரு நேர்காணல் செய்திருந்தேன். அதிலே அவர் சொல்லியிருக்கிற விடயம், இது வெறுமனவே தமிழ் தேசியம் என்ற கருத்தியலுக்கு அப்பால் ஏனைய தரப்பினரோடும் இந்த சிவில் சமூகத்தை முன்னெடுக்கிற தரப்பினர் பேச வேண்டும், இந்த கருத்தியலை முன்னெடுக்கிற தரப்பினர் பேச வேண்டும், டக்ளஸோடு பேச வேண்டும், அங்கஜன் ராமநாதனோடு பேச வேண்டும், கருணா அம்மானோடு பேச வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தியலை பேசியிருந்தார். அதிலே செயற்படுகிற ஒரு சிவில் அமைப்பினுடைய செயற்பாட்டாளராக உங்களுடைய நிலைப்பாடு இந்த கருத்தியல் சார்ந்து எப்படி இருக்கிறது? தமிழ் தேசியம் என்பதை விட தமிழர் தேசம் என்று பார்க்கும்போது அதுக்குள் டக்ளஸும் பெறுவார், அங்கஜன் ராமநாதனும் பெறுவார், சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையானும் பெறுவார், வியாழேந்திரன் பெறுவார், எல்லோரும் பெறுவார். நாங்கள் தமிழர் தேசமாகத்தான் பார்க்கின்றோம். ஆனால் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தமிழர்களுடைய விடுதலைக்காக ஒவ்வொரு காலகட்டத்தில் பயணித்தவர்கள், அர்ப்பணித்தவர்கள். அந்த காலகட்டத்தில் தங்களை உயிர்களை தியாகம் செய்கிற அளவு தீர்க்கமான முடிவுகளுடன் தான் இந்த பயணத்தில் இணைந்திருந்தவர்கள். பிற்காலத்தில் நடந்த விடயங்களால் தாங்கள் வேறுபட்ட திசைகளில் பிரிந்தவர்களை தவிர அவர்களுடைய தமிழர் தேசத்தை உருவாக்குவதில் எப்பயும் எதிர்நிலையாக நின்றவர்கள் அல்ல. இப்பொழுதும் அவர்கள் நினைக்கின்றார்கள் என்ற சில வேளைகளில் நாங்கள் அந்த இணைந்து செய்கின்ற அரசியல் சில வேளையில் தமிழ் மக்களை காப்பாற்றுமா என்கின்ற ஒரு விஷயம். ஆனால் அவர்களால் இந்த கடந்த 15 வருஷத்துக்குள்ளே எதையுமே சாதிக்க முடியவில்லை என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள். ஆனாலும் சில வேறு காரணங்களுக்காக அவர்கள் இன்னமும் தாங்கள் தூர இருக்கின்றார்கள்.
நாங்கள் முன்னைய காலத்தில் இருந்தது போன்று நாங்கள் எதிர்காலத்தில் தமிழர் தேசத்தை கட்டமைக்கும் போது எங்களிடம் துரோகி என்ற வார்த்தை இருக்காது. எங்களோடு இணையாதவன் எல்லாம் துரோகி என்று இருக்காது. தமிழர் தேசத்தின் அங்கங்கள் தாமதித்து வருவார்கள் என்ற நிலைதான் இருக்கும். எனவே எல்லோருடனும் பேச வேண்டும் என்றால் உங்களுக்கு தெரியும். சில மாதங்களுக்கு முன்னன்னைக்கு டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் சொல்லும்போது கூட தமிழ் மக்கள் தோற்றுப்போவதை நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற இடத்தில் பத்திரிகையில் அறிக்கை விட்டிருந்தார். அவர் அந்த பொருண்மைய ரீதியாகவோ இல்லை சமூக ரீதியாகவோ தமிழ் மக்கள் தோற்று போவதை தான் அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேயும் ராமநாதனும் அதே மாதிரியான ஒத்த கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார். இன்றைக்கு மட்டக்களப்பில் நீங்கள் மட்டக்களப்பின் அரசியலை பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு அரசியலில் சாதாரண மக்கள் சில வேளைகளில் கூடியளவில் பிள்ளையான் என்று சொல்லுகிற சந்திரகாந்தனை கூட விரும்புகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அதுக்கு காரணம் அங்குள்ள உள்ளக யதார்த்தத்தில் தங்களுடைய சகோதர இனத்தோடு ஏற்படுகின்ற முரண்பாடுகளை கையாளுவதற்கான ஒரு ஒரு முன் கவசமாக அவர்கள் சந்திரகாந்தனை சில யோசிக்கின்றார்கள். தங்களுக்கு அவர் பொருத்தமாக இருப்பார் என்றும் கூட கருதுகின்றார்கள். என்றால் சில வேளையில் அவருடைய அணுகுமுறை பல இடங்களில் வேலை செய்கிறதாக அவர்கள் உணர்கின்றார்கள். சரி, இந்த ஒரு விடயத்தை சொல்லுகிற போது கேட்கிற கேள்வி எப்படி என்றால், இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் உரையாடல் பெரும்பாலும் வடக்கோடு நிறைவுற்று விடுகிறதுவா, கிழக்கு சார்ந்து இந்த உரையாடல் எந்தளவு தூரம் பிரதிநிதித்துவம் இருக்கிறது என்பது சார்ந்ததற்கெல்லாம் அப்பால் எந்தளவு தூரம் சென்றடைந்திருக்கிறது என்கின்ற கேள்வியும் இருக்கிறது தானே. கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு மட்டக்களப்பில் ஒரு முழு நாள் கலந்துரையாடல் நடந்தது. பொதுமக்களுடன் சேர்ந்து இணைந்து நடந்தது. மிக சிறப்பாக அந்த அபிப்பிராயங்களை உருவாக்கக்கூடியதாக இருந்தது. பங்கு பற்றியவர்கள் எங்களுடைய ஊதுகுழலாக இருக்கவில்லை. அவர்கள் கணிசமான கேள்விகளையும் கேட்டு மிக தெளிவடைந்திருந்தார்கள். அதைவிட தொடர்ச்சியாக அந்த கலந்துரையாடலை விட புரிம்பாக நிரம்ப மட்டக்களப்பு சார்ந்த நண்பர்கள் ஏற்கனவே நான் அந்த பிரதேசத்தில் வேலை செய்திருந்தபடியினால் அங்கு நிரம்ப தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டிருக்கபடியினால் நிரம்ப நண்பர்கள் இந்த விடயங்கள் பற்றி தங்களுடைய சந்தேகங்களை நிரம்ப கேட்டுக்கொண்டிருக்கால் தெளிவடைகின்றார்கள். அதேபோன்று திருகோணமலையிலும் கூட மிக தெளிவடைகிற நிலைமை ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. இந்த பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடலிலே ஆரம்பத்திலே இருந்து பங்கு பற்றிய ஒருவராக வேலன் சுவாமிகள் இருக்கிறார். நானும் ஓரிரண்டு நேர்காணல்களே அவர் பொது வேட்பாளர் சார்ந்த கருத்துக்களிலே மிக உறுதிப்பாடோடு இருந்த ஒருவர். நான் நினைக்கிறேன் விக்னேஸ்வரன் அந்த பொது வேட்பாளர் சார்ந்து அவருடைய பெயரையும் அந்த இடங்களிலே முன்மொழிந்ததாக சில வேளைகள் அவர் ஆசைப்பட்டதாக சொல்லி இருக்கிற கருத்துக்கள் கூட இருந்தது. இப்போது அந்த கையொப்பமிட்டு இருக்கிற இடங்களிலும் சரி, அண்மையிலே நடந்த கூட்டங்களிலும் வேலன் சுவாமிகளை காணவில்லை என்ற ஒரு அபிப்பிராயம் மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. ஏன் வேலன் சுவாமிகள் அந்த நிலைப்பாடுகளிலிருந்து விலகி கொண்டிருக்கிறாரா? நாங்கள் இந்த குழுக்களை அமைக்கும் போதும் இனிய விடயங்களை அமைக்கும் போதும் நாங்கள் சில விடயங்களில் தெளிவாக இருந்தோம். இந்த மத தலைவர்களை நாங்கள் எங்களுடைய செயற்பாட்டு அணிகளுக்குள் எடுக்காமல் அவர்களை உயரத்தில் வைத்திருப்பது தேவையானது. அது எங்களுக்கும் பாதுகாப்பானது, சமூகத்திற்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடியது. அவர்களையும் அதுக்குள்ளே உள்ளுக்கு கொண்டு வரக்கூடாது என்பது மிக முக்கியமானது. அந்த வாதத்தை கூட நான் தான் வைத்திருந்தேன். அவர்களை நாங்கள் உயரத்தில் வைத்திருப்போம். அதன் அடிப்படையில் தான் மேதகு ஆண்டகை அவர்கள், கிழக்கு மாநிலத்தின் திருவண்ணாமலையின் ஆண்டகை அவர்களாக இருக்கலாம், தென்கையிலே ஆதீனமாக இருக்கலாம், வேலன் சுவாமிகளாக இருக்கலாம், அப்படியே நாட்களெல்லாம் நாங்கள் இயல்பான வரைக்கும் அந்த மேல்பரப்பில் ஒரு வழிகாட்ட குழுவாகத்தான் அவர்களை நாங்கள் வைத்திருந்தோம். ஏன்னா கீழே செயற்படும் இடங்களில் நாங்கள் விவாதிப்போம், களத்திற்கு போவோம், வருவோம், நிரம்ப விடயங்களை செய்வோம். அந்த அதுகளில் உள்ள அசௌகரியங்கள், அதில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் எதுவுமே மத தலைவர்களுடைய அந்த கண்ணியத்தை இந்த விதத்தில் பாதிக்கக்கூடாது. கடந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், தென்கையிலே ஆதீனம் அவர்களே இந்த கன்னியாவில் நடந்த ஒரு போராட்டத்திற்கு அழைத்து போனவர்கள் அந்த இடத்தில் தென்கையிலே ஆதீனத்தின் மீது சுடு தண்ணி ஊற்றினது அப்படின்னு சொல்லியெல்லாம் பெரிய பிரச்சனைகள் நடந்து அவமதிப்பு செய்யறது. அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய மத தலைவர்களை நாங்கள் அனுமதிக்கக்கூடாது, பாதுகாக்க. எனவே அந்த வகையில் அவர்களை ஒரு வழிப்படுத்தல் குணவாக செய்யணும். ஆனால் அதே வேளையில் வேலன் சுவாமி அவர்கள் மிகவும் நேர்மையான ஒரு ஆள். அதே வேளையில் அவர் ஒரு மத துறவியாகவும் ஒரு போராளியாகவும் இருக்கிறார். அப்போ அங்கே ஒரு 2 பர்சனாலிட்டி, 2 ஆளுமை அங்கே இருக்கின்றது. அந்த ஆளுமை சம்பந்தமாக அவருக்கு ஒரு தான் ஒரு போராளியாகவும் இருக்க வேண்டும், ஆக்ரோஷம் மிக்க போராளியாகவும் செயற்பட வேண்டும், களத்திலே மத தலைவராகவும் இருக்க வேண்டும் என்றது ஒரு மிக கடுமையான சவால் அவருக்கு, 2ஐயும் பராமரிப்பது. ஆனால் எங்களுக்கு ஒரு போராளியாக இருப்பதை விட எங்களுக்கு ஒரு பெருமதி மிக்க போராட்ட குணம் கொண்ட ஒரு மத தலைவராக அவர் இருப்பது மிக பெருமதியானது, தேவையானது.
சரி, இந்த விடயம் ஒரு வகையிலே பொது வேட்பாளர் சார்ந்த உரையாடலாக இருக்கிற போது இந்த பொது வேட்பாளர் ஒரு ஜனாதிபதி ஒரு தேசமாக கட்டி எழுப்புதல் என்பது ஒரு தூர நோக்கான ஒரு பயணமாக இருக்க வேண்டும். அது வெறுமனவே ஜனாதிபதி தேர்தல் ஒரு பொது வேட்பாளர் என்பதோடு முடிந்து விட போவதில்லை. இந்த ஜனாதிபதி பொது தேர்தல் சார்ந்து இப்போது இயங்குகிறதற்கு அப்பால் என்ன திட்டம் இருக்கிறது? இல்லாவிட்டால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட அல்லது மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்படாது இருக்கின்ற முன்னைநாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது சில அரசியல் கட்சிகளை ஒரு உயர்த்துவதற்கு இந்த சிவில் அமைப்புகள் பயன்பட போகிறதுவா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இது சார்ந்து இன்றைக்கு சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதியாக உங்கள் நிலைப்பாடு என்ன? உண்மையில் இந்த ஜனாதிபதி தேர்தலும் அதற்கு அந்த திறந்த களத்தினூடாக நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு 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 கார்டு, பிளேயிங் கார்டு, விளையாட்டு சீட்டு தான் இந்த பொது வேட்பாளர்களுடைய எங்களுடைய பயணம் தேசத்தை கட்டி எழுப்புவது. அந்த பயணத்துக்கான நிகழ்ச்சிகள் போய்கொண்டே இருக்கின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், அந்த 15 அன்று அந்த கையொப்பம் வைத்த அன்று அந்த கையொப்பம் விட்ட இடத்தில் நான் இருக்கவில்லை. ஏன்னால் நான் முதல் நாள் பயணத்திலிருந்து வந்து மிகவும் களைத்து போய் கொஞ்சம் சுயினமாக இருந்தேன். எனவே அன்று வரவில்லை. ஏன்னா தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்வரை பயணித்து கொண்டே இருக்கிறோம். கிழக்கு மாகாணம் போகின்றேன், யாழ்ப்பாண வடமாகாணத்தின் பல மாவட்டங்களில் பயணித்து கொண்டே இருக்கிறோம். அது தேசத்தை கட்டியெழுப்புகின்ற நிகழ்ச்சிகள் போய்கொண்டே இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் அந்த தேசத்தை கட்டியெழுப்புகின்ற நிகழ்ச்சின்றலோ அந்த உரையாடலோ அது சம்பந்தமான வேலைகளையோ நாங்கள் கைவிடவில்லை. நாங்கள் இதை நம்பி நாங்கள் அதை கைவிட இயலாது. எனவே அந்த வேலை போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வேலையை இனி நாங்கள் இந்த இணைந்துள்ள இந்த அரசியல் கட்சிகளுக்கும் இந்த குடிசார் சமூகத்துக்கும் இடையில் இனி நாங்கள் அதை முழுமையாக அர்ப்பணிக்கப் போகின்றோம். இனி நாங்கள் அதை முக்கியமாக கருத வேண்டும். தேர்தல் இந்த இதுக்காக வாக்களிக்கிறது என்ற ஒரு எல்லைக்கு மீறி நாங்கள் அதை ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. என்றே சாதாரணமாக நேற்று நான் திருவண்ணாமலையில் உள்ளவரோட தொலைபேசியில் பேசிக்கொண்டிருந்தேன். அவர்கள் இப்பொழுது அடுத்த திருவண்ணாமலையின் பார்லிமெண்ட் அங்கத்தவராக யாரை தெரிவு செய்வது? ஒரு ஆளாவது கிடைக்குமா? எப்படி அதை தக்க வைக்கப் போகின்றோம்? எப்படி இப்போ அவர்கள் சிந்திக்க துவங்கியுள்ளார்கள். அப்போ அவர்களோடு இப்போ அந்த கலந்துரையாட விரிவாக்கப்பட்டிருக்கிறது. எப்படி செய்ய போகின்றோம்? அதை எங்களுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருடையும் குடிசார் சமூகம் எல்லாருடையும் நாங்கள் பேச வேண்டி இருக்கின்றது. எப்படி பேச போகின்றோம் என்பது அதை இந்த பொது கட்டமைப்பு கையாளும். ஏனென்று சொன்னால் திருவோணமலையில் தமிழர் தரப்பில் 2-3 அரசியல் குழுக்கள் போட்டியிடக்கூடாது. விட்டால் எங்களுடைய கிடைக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகும். எனவே அந்த இடத்துல எல்லாரையும் ஒருமைப்படுத்தி ஒரு பொதுமையாக ஒரு கட்சியாக கேட்க வேண்டும் என்ற அந்த ஒழுங்கை கூட இந்த பொது கட்டமைப்பு பேசி திருவண்ணாமலை மக்கள் என்று தங்களுக்குள் தேடிக்கொண்டிருக்கிற அந்த விடயத்துக்கு பதில் காண முயற்சிக்கும். அதை பதில் காணும். திருவண்ணாமலை மக்களுக்காக அந்த விஷயத்தை செய்யும். அதே போல் ஒவ்வொரு விடயங்களையும் கூட என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த பயணம் தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்கின்றது. அந்த கலந்துரையாடல் அது சம்பந்தமான நிகழ்ச்சிகள் இயல்பாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்போ எல்லோரும் இதுக்குள்ளே நாங்கள் முழுமையாக இதுக்குள்ளே உடனடியாக நிற்க முடியாமல் போகுதுன்னு சொன்ன காரணம் என்று சொன்னால் இதுதான். அந்த கலந்துரையாடல் போய்கொண்டே இருக்கின்றது. சிலது நாங்கள் மன்னாருக்கு போயிருந்தேன், அதுக்கு கிளிநொச்சி போயிருந்தேன், மட்டக்களப்பு போயிருந்தேன், திருவண்ணாமலை, எப்படி மாறி மாறி பயணித்து கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் அவரோட தொலைதூர தொடர்பு முறைக்குள்ளாக பேசிக்கொண்டே இருக்கும். சரி, இந்த விடயம் இருக்கிற போது அண்மைய நாட்களிலே அதிகம் பேசுபொருளை உருவாக்கி இருக்கிற விடயம் இந்த சாவச்சேரி வைத்தியசாலை சார்ந்த விவகாரம். இது ஒரு பல தளங்களிலே பேசுபொருளை உருவாக்கி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து வைத்தியர் அண்மைய நாட்களிலே அரசியல் சார்ந்த சில அறிவிப்புகளை கூட வெளியிட்டிருக்கிறார். அரசியல் சார்ந்த நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். உங்களை கேட்க போனால் ஒரு அரசியல் சார்ந்து சிவில் சமூகங்கள் சார்ந்து செயற்படுகிற ஒருவராக பலருக்கு இப்போது தெரிந்திருக்கிற ஒருவர் ஒரு மூத்த நிர்வாக அதிகாரி. நிர்வாகம் சார்ந்து சிலவற்றை எப்படி படிக்க வேண்டும் என்கின்ற போது அது செல்வின் சாரிடம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிற பலரை நாங்கள் பேட்டி கண்டிருக்கிறோம். பலர் அடையாளப்படுத்துகின்ற அளவிற்கு ஒரு போர்க்காலத்திலே நிர்வாகம் சார்ந்து செயற்பட்டு இருக்கிறீர்கள். அதன் பின்னரும் சில முக்கியமான அமைப்புகள் சார்ந்த நிர்வாக பணிகளிலே செயற்பட்டிருக்கிறீர்கள். இந்த விடயத்தை ஒரு நிர்வாகம் சார்ந்து நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் எங்களிடம் பல குறைபாடுகள் இருக்கின்றன, பல பலங்களும் இருக்கின்றன. சமூகம் பற்றி ஆழமான ஒரு பற்றிருப்பதாக எங்களுக்கு இருப்பதாக நாங்கள் நம்பிக்கொண்டிருப்பது எங்களுடைய பலம். ஆனால் அதே அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவ ஆளுமைகளை நாங்கள் வளர்த்தெடுத்திருக்கின்றோமா என்ற கேள்வி இருக்கின்றது.
ஒரு நிர்வாகி என்பவர் வெறுமனே அங்கே கூறப்பட்ட சட்டங்களுக்கும் சுற்றறிக்கைகளுக்கு எதிராக கோடு போடுபவர் அல்ல. அதையும் தாண்டி அந்த பணியாட்குழுக்களுடனும் ஏனையவர்களுடனும் அது சார்ந்த வாடிக்கையாளர் மக்கள் தொகுதியுடனும் அவர்களுடன் இணைந்து செயற்படுவதற்கான தலைமைத்துவத்தை கொடுப்பவராக இருக்க வேண்டும். அந்த தலைமைத்துவம் என்ற விஷயம் எங்கள்கிட்ட இப்போ மிகவும் பலவீனமாகத்தான் இருக்கின்றது. திணைக்களங்களுக்கு கூட எங்களோட மனித உறவுகள் கூட மிகவும் பலவீனப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மக்களின் பங்கேற்றலை அங்கீகரித்தல் என்பதும் மக்களுக்கு பொறுப்பு சொல்லல் என்பதும் கூட எங்களிடம் மிகவும் பலவீனப்பட்டிருக்கின்றது. எங்களிடம் எத்தனை கந்தோரில் எத்தனை அலுவலகத்தில் ஒரு பொதுமகன் வந்து ஒரு கேள்வியை கேட்டால் நாங்கள் பொறுமையுடன் அதற்கு மறுமொழி சொல்வதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒரு தமிழ் அலுவலர் வந்து கேட்கும்போது, தமிழ் பொதுமகன் வந்து கேட்கும்போது ஒரு தமிழ் அலுவலர் ஒரு பொறுமையாகவும் கண்ணியமாகவும் அதற்கு பதிலளிக்கின்றாரா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகத்தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு வெளிப்படையாக ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். தீவகத்தில் உள்ள ஒரு வைத்தியசாலை, அந்த வைத்தியசாலையில் முன்பு தமிழ் வைத்தியர்கள் இருந்தார்கள். இருக்கும்போது சொன்னார்கள், எங்களுக்கு இந்த வைத்தியசாலையில் விடுதி ஒழுங்கில்லை, பலவிதமான நச்சு பிராணிகள்லாம் அதுக்குள்ளே வருகுது போகுது, இருக்க முடியாது, ஒரு வைத்தியர் கூட இருக்க தகுதியற்ற விஷயம், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு சொன்னால் அதை எங்களுடைய அவருக்கு மேலே இருந்த மேலதிகாரிகள் கணக்கெடுக்க தயாராக இல்லை. ஏன் அங்கே சொல்வது ஒரு தமிழ் வைத்தியர், இங்கே கேட்பதும் ஒரு தமிழ் வைத்தியர், அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி நிரம்ப சாட்டுகள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது அந்த அந்த கதிரைக்கு அந்த வைத்தியசாலைக்கு ஒரு சிங்கள வைத்தியர் போய்விட்டார். இப்பொழுது இந்த சிங்கள வைத்தியர் சொல்வது எல்லாம் நடக்கின்றது. மாற்றாக இந்த சாவச்சேரிக்கென்று வந்த ஆய்வுக்குழுவினர் அந்த வைத்தியசாலைக்கு தீவுக்கு போய் அங்கே பார்த்துட்டு இந்த ஏற்கனவே செய்த வேலையெல்லாம் பொருத்தமில்லை, இதெல்லாம் மாற்றி செய்ய வேணும், தவறுகள் நியந்திக்கன்னு சொல்லும் பொழுது இப்போ கேட்கப்படுகின்றது உடனடியாக. ஏன் ஒரு சிங்கள வைத்தியர் ஒரு சிங்கள ஆள் கேட்டால் இருந்தால் சொன்னால் அது நடக்கும். தமிழ் வைத்தியர் தமிழ் சாதாரண பொதுமகன் தமிழ் கேட்டால் நடக்க செய்ய மாட்டோமா? எனவே நாங்கள் நிரம்ப விடயங்கள் பயணிக்க வேண்டி இருக்கின்றது. எங்களுக்கு நாங்கள் கடமையில் இருக்கும்போது எங்களுக்கு அந்த மொழி மதம் இனம் எதுவுமே இல்லாமல் பயணிக்க வேண்டும், மக்களை உள்ளெடுக்க வேண்டும். இந்த இடத்தில் நாங்கள் மிகவும் பலவீனமாக இருக்கின்றோம். நாங்கள் மக்களை உள்வாங்குவதே கிடையாது. எங்கள் அணுகுமுறையில் நிரம்ப தவறுகள் நான் சொல்வேன். சிறிய உதாரணம் சொல்லலாம். நான் நேற்று வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு போயிருந்தேன் ஒரு சேவைக்காக. அந்த வழி சிவரில் அவர்கள் போட்டிருந்தார்கள், இவ்விடத்தில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று தொடர்ச்சியாக போட்டிருந்தார்கள். நான் அந்த செயலாளரும் சொன்னேன், ஒரு பிரதேச சபை எப்படி போட வேண்டும் என்று சொன்னால் இவ்விடத்தில் வாகனத்தை நிறுத்த வேண்டாம் என்று போடக்கூடாது, எங்கே வாகனத்தை நிறுத்த வேணுமோ அந்த இடத்தை சுட்டிக்காட்டி இங்கே வாகனத்தை நிறுத்துங்கள் என்று போட வேணும். நாங்கள் எல்லாம் அப்படி தான் யோசிக்கிறோம். நாங்கள் அந்த கடையில் போய் பாருங்கோ, வாசலில் பாதணிகளுடன் உட்பிரவேசிக்கக்கூடாது, தயவு செய்து என்று சொல்லி போட மாட்டோமா? கண்ணியம் இல்லையா? வாடிக்கையால் தான் என் கோட். ஒரு வர்த்தக ஸ்தாபனத்துக்கு யார் கடவுளண்டா வாடிக்கையாளர் தான். வாடிக்கையாளர் ஆனால் அந்த வார்த்தை ஒரு இடத்திலும் கண்ணியம் இருக்காது. வாடிக்கையாளரை கண்ணியப்படுத்துவது, பொதுமக்களை கண்ணியப்படுத்துவது எங்களிடமே இல்லை. சாவச்சேரி வைத்தியசாலை விடயத்திலும் கூட பல தரப்புகள்டையும் குறைபாடுகள் இருக்கின்றது. இவ்வளவு குறைபாடுகள் கடந்த காலத்தில் இருந்து என்று சொன்னால் இன்று பொங்கி எழுந்த சாவச்சேரி சம்பவம் கடந்த காலத்தில் ஏன் இவற்றை விசாரிக்கவில்லை, ஏன் இந்த விடயங்கள் பற்றி பார்க்கவில்லை? ஒரு கேள்வி இருக்கின்றது தானே. அல்ல ஏன் அவர்களை உள்ளுக்கு வருவதற்கு ஒருவர் அனுமதிக்கவில்லையா? புலம்பெயர் சமூகம் பாரியளவு நிதியை கொடுக்குறன்ற ரகசியமாக கொடுத்தது இல்லையே. அவர்கள் ஒவ்வொரு முறையும் சாவச்சேரி வைத்தியசாலைக்கோ வேறு இந்த வைத்தியசாலைக்கோ எங்கே என்ன செய்தாலும் பத்திரிகைகள் செய்திகள் வருகின்றது தானே. அப்படி வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன செய்தீர்கள்? இது ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, போன வைத்தியர் தவறுகளை கண்டுபிடித்திருந்தால் அவர் நிர்வாக நிதி பிரமாணங்கள், தன்னுடைய நிர்வாக பிரமாணங்கள் ஒழுக்கத்தின்படி அந்த விடயங்களை செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, ஃபிஷ் cannot talk about water. மீன், நீருக்குள் இருக்கும் மீன் நீரை பற்றி பேச முடியாது. அதான் சிஸ்டம். இவர் ஒரு GMO அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்துடைய அங்கத்தவரும் அரசாங்கத்துடைய அலுவலரும். எனவே இவர் என்ன செய்ய வேண்டும், எந்த விஷயங்களை எவ்வாறு கையாள வேண்டும், எங்கு நிதானமாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களில் அவர் தன்னுடைய எல்லையை மறந்து விட்டார். இதுதான் நடந்தது. மூன்றாவது விடயம் என்னென்னு சொன்னால், இலங்கையில் மிகவும் பலமான ஒரு தொழிற்சங்கமாக இந்த GMOவே இருக்கின்றது.
வைத்தியர்களின் சங்கம். அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு ஸ்ட்ரைக் பண்ண அவர்களுக்கு தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி போராட வலிக்கிட்டால் நோயாளிகள் துன்பப்படுறார்களா சாகுறான்ற விஷயங்கள் எல்லாம் இல்லை. கடந்த காலத்தில் அப்படி எத்தனையோ விஷயங்கள் தென்னிலங்கையில் நடந்திருக்கின்றன. எனவே இங்கே பலதரப்புகள் தங்களுடைய எல்லைகளை மீறி நடக்கின்றன. ஒரு வைத்தியர்கள் தாங்கள் எப்படி ஒரு சத்திய பிரமாணம் செய்கின்றாலும் அந்த சத்திய பிரமாணத்துக்கு நேர் எதிராகத்தான் அந்த தொழிற்சங்கம் தன்னுடைய போராட்டத்தை செய்கின்றது ஜிஎம்ஏ. எனவே தொழிற்சங்க பக்கத்திலேயும் சில தொழிற்சங்க பிடிவாதங்களில் குறைபாடு இருக்கின்றது. இந்த வைத்தியரும் தன்னுடைய எல்லைகளை கையாளும் பொழுது மிக நிதானமாக கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். வார்த்தைகளை மிக நிதானமாக பிரயோகித்திருக்க வேண்டும். அதை தகவல்களை சேகரிக்கும் போது மிக நிதானமாக எல்லாவற்றையும் சேகரித்து அவற்றை சரியான முறையில் கோவையிலிட்டு சரியான முறையில் வழிப்படுத்த வேண்டுமே தவிர அதை விடுத்து திடீரென்று நாங்கள் பொது வழியில் வந்து பேச முடியாது அந்த விடயங்களை. அடுத்தது பொதுமக்களை பொறுத்தவரை ஆரம்பத்தில் இருந்து எங்களுடைய ஒவ்வொரு பொது நிறுவனங்கள் சம்பந்தமாக சுடலை துவக்கம் வீதி வரை எல்லா இடங்களிலும் எங்களுடைய அக்கறை இருக்கின்றதா கேள்விக்குறியான விஷயம். எத்தனை சுடலைகள் நாங்கள் போகின்ற சுடலைகள் மனிதனால் அணுகப்படக்கூடிய அளவுக்கு தூய்மையானவையாக இருக்கின்றது. எத்தனை பொது வீதிகள் தூய்மையானவையாக இருக்கின்றன. அதனால் கேட்குறோம் இல்லை தான் பிரச்சனை வரைக்கும் மட்டும்தான். இன்றைக்கு இந்த சமூக ஊடகம் வந்த பிறகு தான் இந்த சமூக ஊடகம் இது ஊதி பெருக்கிக்கப்பட்ட உடனே வருகின்றது விஷயம். என்னென்னு சொன்னால் இது ஒரு ஆபத்தான கலாச்சாரத்துக்குள் நாங்கள் பிரவேசித்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொருவரும் நாங்கள் எங்கள் எல்லைகளை தெரிந்திருக்க வேண்டும். அதுவும் ஒரு நிர்வாகி என்றவர் மிக கவனமாக இருக்க வேண்டும். தான் வெறும் நிர்வாகி என்பவர் சோப்பு கோடு வச்சு போடுபவர், சோப்பு பேனை வச்சு கோடு போடுபவர் அல்ல. அந்த நிறுவனத்துக்கு தலைமை தாங்குபவர் என்றால் அதிகாரத்தை பிரயோகிப்பவர் அல்ல. அந்த நிறுவனம் சார்ந்த அனைத்து பேருக்கு பொறுப்பு கூறுபவர். அவருக்கு பொறுப்பு கூற கடமை இருக்கின்றது. இங்கே அந்த விடயமே பேசப்படவில்லை. இன்னமுமே நாங்கள் அந்த பொறுப்பு கூற பற்றி பேசலாம் இல்லை தான். அடிப்படை தான் இதுதான் இந்த பிரச்சனை. சரி, சமகாலத்தினுடைய அரசியல் நிலவரங்கள் சார்ந்து தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி வருகை தந்திருந்த மூத்த நிர்வாக அதிகாரி செல்வின் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். மற்றுமோர் நிலவரம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நிலவரம். மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை.